தமிழக அரசின் மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆளுநரின் இந்த நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகவும் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. மேலும் ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை, அரசியலமைப்பின் நோக்கத்திற்கே இது சட்டவிரோதமாக இருக்கிறது என்றும் மிக கடுமையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள். ஆளுநரின் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கு. இது தமிழக ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்பட்டது முதலே அரசுக்கு எதிரான போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அவர் மீது தொடர்ந்து இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருப்பது, கோப்புகளில் கையெழுத்திடாமல் தாமதப்படுத்துவது, துணைவேந்தர் நியமனத்தில் குறுக்கீடு என அவரது செயல்பாடுகள் ஜனநாயக முறைக்கு எதிரானவை என இன்றளவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. கடந்த சில மாதங்களாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இறுதிக்கட்ட விசாரணை இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்த்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கை விசாரித்தது. ஒரு மாநில அரசு நிறைவேற்றும் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினால் மீண்டும் அதனை பேரவையில் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பும்போது அதனை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் அதிகாரம் இருக்கிறதா, இதுபோல் அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க முடியுமா என்பது போன்ற பல கேள்விகளை ஏற்கனவே இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆளுநர் ரவியின் இந்த போக்கு சரியல்ல, அவரது செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை, அவரது செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக இருக்கிறது. தமிழக அரசின் 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்தது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டவிரோதம். அவரது இந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகின்றன. இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் தர வேண்டும் என மிக கண்டிப்பான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் தமிழக அரசுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் தமிழக ஆளுநர் ரவியின் செயல்பாடுகளுக்கு இது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகாவது தமிழக அரசுடனான ஆளுநரின் மோதல் போக்கு முடிவுக்கு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.